ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல சுவையான இனிப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு நான் சின்ன குப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கோம். எள்ளு 100 கிராம் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க எள்ளை நீங்கள் கருப்பெல்லு கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துட்டா போதும். அது தனி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளில் எந்த டஸ்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லத்தை தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் ஹீட் பண்ணால் போதும். அது பாகு பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை சீடை பண்ணுறதுக்கு. இந்த வெள்ளைக்கட்டியில் கரைஞ்சப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா போதும் தேவைக்கேற்ப. நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவில் எந்த ஒரு டஸ்ட்டோ குருணையோ கல் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. எள்ளை அது மேலே தூவி விட்டுக்கோங்க. ஏலக்காவை தட்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பவுடர் ஃபார்மில் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மாவை கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விடணும். ஹீட்டாக இருக்கும், அதனால் கரண்டி வச்சு கிண்டி விடணும். கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும். நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. நல்லா ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி அமுங்கணும். அதான் நல்லா வரும், சாஃப்டாக வரும். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். உருண்டை உருட்டும் போது ரொம்ப டைட்டாக உருட்டிடக்கூடாது. அந்த மாதிரி உருட்டினாலும் கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ஹேண்டை லூஸாக வச்சுட்டு உருட்டணும். ஹேண்ட் ஃப்ரீயாக வச்சுட்டு உருட்டுங்க. நல்லா சின்னதாக உங்களுக்கு தேவைக்கேற்ப சின்ன சின்னதாகவும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருண்டையெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் இனிப்பு சீடை ரெடி. இப்போ வானல் ஹீட் ஆனப்புறம் இன்னும் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இது கடலெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துட்டா, நான் ரீஃபண்ட் ஆயிலில் தான் சேர்த்துருக்கோம். கடலெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்து இது பண்ணும்போது நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். சீடையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்த்தாலும் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அளவளவாக ஒரு பேட்ச் வைஸாக சீடையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெய் காஞ்சப்புறம் நீங்கள் சீடையை போட்டு எடுங்க. பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இனிமேல் இது கலர் தரணும். நல்லா டார்க் கலராக வந்தப்புறம் எடுக்கணும்.
நல்லா எல்லா பக்கமேவும் நல்லா புரிஞ்சு வரணும். இல்லை மாவு மாதிரி இருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எடுத்தால் போதும். பாருங்கள், நல்லா வெடிக்காமல் எவ்வளோ சாஃப்டாக உருண்டை உருண்டையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது நல்ல டைட்டான ஏர் ஃப்ரீ நல்ல ஒரு பாக்ஸில் போட்டுட்டா எத்தனை நாளைக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். 2 வீக்ஸ் கூட கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.